திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம ஆனாய நாயனருடைய வரலாறை தெரிஞ்சுக்கலாமா? சோழ நாட்டின் உட்பகுதியாகிய மேன்மழ நாட்டில் திருமங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் இடையர் குலத்தை சேர்ந்த ஆனாயர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அவர் மனம், வாக்கு, காயம் என்ற திரிகரணங்களாலும் சிவபெருமானின் திருவடியை தவிர வேற எதையுமே நினைக்க மாட்டார். எப்போ பாரு சிவபெருமானுடைய சிந்தனை தான், சிவ சிந்தனையிலே தான் இருப்பார். அவர் இடையர் அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற மாடெல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்ல புல் இருக்கிற இடத்துல மேய வச்சுட்டு, சுத்தமான தண்ணி இருக்கிற இடத்துல தண்ணி குடிக்க வச்சுட்டு, அப்புறம் அப்படியே இழப்பாடுற நேரம் கூட சும்மா இருக்காமல் அவர் எப்போ இடுப்பில் ஒரு புல்லாங்குழல் வச்சுருப்பாரா, அந்த புல்லாங்குழலை எடுத்து திருவைந்தெழுத்தை அவ்வளோ இனிமையாக வாசிப்பார். அந்த இசையை கேட்குறவங்க எல்லாம் தன்னை மறந்து கேட்பாங்களாம், அந்த அளவுக்கு இனிமையாக இருக்குமா அவரோட இசை. ஒரு நாள் ஆனாய நாயனார் மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போகிறாரு மேய வைக்கிறதுக்காக. அந்த காட்டில் ஒரு கொன்றை மரத்தை பார்க்குறாரு. அந்த மரத்தில் எல்லாம் கொன்றை மலர் பூத்து குலுங்கி நிற்குது. அதை பார்த்ததும் ஆனாய நாயனாருக்கு அந்த மரம் சிவபெருமானாவே தெரியுது. ஏன்னா ஆனாய நாயனார் இயற்கையை இறைவனாகவும் எல்லாவற்றையும் சிவமாகவும் பார்க்கும் ஆத்ம பரிபக்குவ நிலையை ஆனாய நாயனார் அடைந்திருந்ததுனால அந்த கொன்றை மரமும் சிவபெருமானா அவருக்கு தெரியுது. உடனே சிவபெருமான் மேலே வச்சிருந்த அந்த அளவு கடந்த ஒரு அன்பின் காரணமாக அவர் புல்லாங்குழலை எடுத்து சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை அந்த புல்லாங்குழலில் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். முதலாவதாக குறிஞ்சி பண்ணில் வாசிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் முல்லை பண் வாசித்தார். அப்புறம் கோடி பாலை பண்ணுக்குரிய உச்ச இசை, மத்திமை இசை என்னும் 2 ஸ்தானங்களிலும் நமச்சிவாய என்னும் 5 எழுத்தை வைத்து சூப்பராக வாசிக்கிறார் ஆனாய நாயனார். ஆயத்தம், எடுப்பு, உக்கிரம், சஞ்சாரம், இடாயாம் என்ற 5 வகை துறைகளில் முறையாக புல்லாங்குழல் வாசிக்கிறார். மத்தரம், மத்திமம், தாரம் என்னும் 3 வகை சுருதிகளில் முறைப்படி அளவு குறையாமலும் இசை நூல்களில் கூறிய இலக்கண முறை வழுவாமலும் அளவுபடுத்தி சூப்பராக புல்லாங்குழல் வாசிக்கிறார். பெருவண்ணம், இடைவண்ணம், வனப்பு வண்ணம் என்னும் வண்ண இசை வகைகளை எல்லாம் மதுரமான நாதத்தோடும் பாணி, தாளம், இசை, தூக்கு, நடை முதலியனவற்றோடு வாசித்து இசை வெள்ளத்தை எங்கும் பரப்ப செய்கிறாரு. அந்த இசை எப்படி இருந்ததுன்னா தேவாமிர்தம் மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்தது. அவருடைய இசையை கேட்ட எல்லா விலங்குகளும் மெய்மறந்து அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்குது. மாட்டுக்கு பக்கத்தில் சிங்கம் இருக்குது, புலிக்கு பக்கத்தில் மான் இருக்குது, மயிலுக்கு பக்கத்தில் பாம்பு இருக்குது. அப்படி தன்னை மறந்து எல்லா விலங்குகளும் அப்படி நின்றுட்டுருக்கு. அவங்க மட்டும் இல்லை, நாகலோகத்தில் வசிப்பவங்களும் மலையில் வாழற தெய்வ பெண்கள் கூட ஆனாய நாயனாருடைய இசையில் இழுக்கப்பட்டு இங்கே வந்துட்டாங்க. விஞ்சையர்களும் சாரணரும் கிண்ணறரும் தேவர்களும் வானத்திலிருந்து இங்கே வந்துட்டாங்க ஆனாய நாயனார்கிட்ட. அவங்க மட்டும் இல்லை, கற்பக சோலையில் இருக்கிற அந்த பெண்கள் கூட ஆனாய நாயனாருடைய புல்லாங்குழல் இசை கேட்டு வந்து அவர் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, காற்று கூட வேகமாக அசையலை, மரக்கிளைகள் கூட ஆடலை, அசைகிற பொருள் எல்லாம் அசையாமல் அப்படியே நின்றுட்டு ஆனாய நாயனாருடைய அந்த புல்லாங்குழல் இசையில் மயங்கி போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அருவி கூட மேலேருந்து கீழே கொட்டாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குதான். மேக கூட்டங்கள் நகராமல் அப்படியே இருக்குது. மழை பெய்யல, இடி இடிக்கல, கடல் கூட அலை அடிக்கல. எல்லாம் தன்னிலையை மறந்து அப்படி அந்த இசை வெள்ளத்தில் அப்படியே மூழ்கி இருக்காங்க. இப்படி ஆனாய நாயனருடைய இசை மண்ணுலகத்தில் உள்ளவங்களை மட்டும் இல்லை, விண்ணுலகத்தில் இருக்கிறவங்களையும் இழுத்துட்டு வந்துருச்சு. இத்தனை பேத்த மயக்கின இசை சிவபெருமானம் மயக்காமல் இருக்குமா? சிவபெருமான் காதலையும் இந்த இசை விழுந்தது. சிவபெருமானும் உடனே உமாதேவியரை கூப்பிட்டுக்கிட்டு ரிஷப வாகனத்தில் வந்துட்டார் ஆனாய நாயனார்கிட்ட. ஆனாய நாயனாருடைய இசையை கொஞ்ச நாள் கேட்டுட்டு இருந்துட்டு, இந்த இசை நான் எப்பவும் கேட்கணும் போல இருக்குது, அதனால் இப்பயே நீ என் கூடிய வா அப்படின்னு சொல்லி கையோடு அப்படியே சிவலோகத்துக்கு கூட்டிகிட்டே போயிட்டாங்க. ஆனாய நாயனாரும் அப்படியே புல்லாங்குழல் ஊதிக்கிட்டே சிவபெருமான் கூடயே கார்த்திகை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு கைலாயத்துக்கே போயிட்டாரு. அங்கே போய் சிவபெருமானுக்கு பக்கத்துலேயே இருந்து எப்பவும் இந்த இசையை சிவபெருமானுக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. கார்த்திகை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம ஆனாய நாயனாருடைய குரு பூஜை. ஆனாய நாயனாருடைய வரலாறுலேருந்து என்ன தெரியுது? இறைவன் சோதிச்சு தான் கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆனாய நாயனாருக்கு எந்த சோதனையும் கொடுக்கல. இசையை கேட்ட உடனே வந்து கூட்டிகிட்டே போயிட்டாரு. சிவபெருமானுக்கு இசைனா அவ்வளோ பிரியம். அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சிவபெருமான் கூட எனக்கு பிடிச்ச அர்ச்சனையில் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை போற்றி பாட்டு பாடுன்னு கேட்டார். நாமளும் கோயிலுக்கு போனோன்னா சிவபெருமானுக்கு பிடிச்ச தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களை பாடி சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவோமா?
அலைமலிந்த புனல்மங்கை ஆணாயர் கடியேன் திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.